வச்சுட்டு ஒவ்வொன்றா வாங்கி வாங்கி திருப்பி அவர் மடியில் வச்சுக்கிட்டே வர்றாரு. பேகு அவ்வளோதானா அப்படின்னு கேட்டார். அவ்வளோதான் சாமி, வேறு எதுவுமே உள்ளே இல்லையானார். இல்லை சாமி அப்படின்னு. சரி, அந்த பேக்கையும் கொடுன்னு சொல்லி அதையும் மடியில் வச்சுருக்காரு. ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்துட்டு திருப்பி பேக்கை கொடுத்தாரு. அப்புறம் ஒவ்வொரு திங்ஸாக கொடுத்தாரு. கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுன்னாரு. அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். இந்த கேமராவையும் இந்த பேக்கையும் ரொம்ப பத்திரமா வச்சுருக்கணும் தம்பி அப்படின்னாரு. சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்பலாம், ஊருக்கு கிளம்பலாம் அப்படிங்கிறாரு. 8 மணிக்கு கிளம்புறோம். நானும் சக்திவேல் அப்படிங்கிறவரும் சேர்ந்து கிளம்புறோம். ரமணாசிரம் பக்கத்தில் ஒரு ஆட்டோவை ஏறி ஆட்டோவிலேருந்து கிளம்புறோம். கிளம்பி நேர ஆகாஷ் ஹோட்டலுக்கு போய் நானும் சக்திவேல் அவர் 2 பேரும் இறங்கி ஆகாஷ் ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறோம். அவர் சென்னைக்கு போகணும், நான் மதுரைக்கு வரணும். வெளியே பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்தோடனே சரி சக்திவேல் ஆச்சு கேமரா பேக்காக கொடுங்கன்னொடனே அவர் சொல்கிறாரு, ஏன்ட்ட எங்கே இருக்குது, உன்ட்ட தானே இருக்குது அப்படிங்கிறாரு. நான் சொல்கிறேன், ஏன்ட்ட இல்லவே இல்லையே சக்திவேல் ஆச்சு, உங்கள்கிட்ட தானே இருக்குது அப்படின்னா, கடைசியில் பார்த்தா கேமரா பேக் ஏன்ட்டையும் இல்லை அவர்கிட்டையும் இல்லை. சரின்னு வேகமாக ஹோட்டலுக்குள்ளே போய் பார்த்தா ஹோட்டல்லையும் இல்லை. எனக்கு ஒரு நிமிஷம் என்ன செய்கிறதுனே தெரியல. ஏன்னா அவர் சாமி சொல்லி 1 மணி நேரம் தான் ஆகுது. பத்திரமா வச்சுருப்போன்னு சொல்லி அவர் வீட்டிலேருந்து வந்து இவ்வளோ நேரத்துக்குள்ளே இவ்வளவு பிரச்சனை நடக்குது. உடனே சக்திவேல் சொல்கிறாரு, ஒருவேளை நம்ம அந்த ஆட்டோலேயே வச்சுருந்துட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோவை தேடி போகிறோம். அந்த ஆட்டோ நம்பர் தெரியாது, டிரைவர் தெரியாது, யாரும் தெரியாது. சரின்ட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சி போகிறோம். எதிர்த்து ஒரு ஆட்டோ வர்றது, இந்த ஆட்டோவாக தான் இருக்கும்னு நினச்சி நின்னா அவர் ஆட்டோ டிரைவர் சொல்கிறார், எங்கே சார் நீங்கள் போனீங்க, உங்கள் பையன் வேறு ஒன்று வச்சுட்டு போயிட்டீங்க, இதை தேடி நான் கொடுக்குறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. அவர்கிட்ட வாங்கி சக்திவேல் சொல்கிறாரு, நான் சென்னை கிளம்புறேன், நீ கிளம்பாத, நீ நேர சாமியை நாளைக்கு பார்த்துட்டு கிளம்பு அப்படிங்கிறாரு. சக்திவேலாஜி சாமி ஊருக்கு போய் சொல்லிட்டாரு, நம்ம இப்போ இருந்தால் திட்டு தான் வாங்கணும் காலையில் அப்படின்னா, இல்லை நீ சாமியை பார்த்துட்டு போனார். அவர் கிளம்பி போயிட்டார். நான் ஆசிரமத்துக்கு போய் திருப்பி பார்த்தேனே. காலையில் 7 மணிக்கு சாமி வழக்கமாக வரவார். அந்த நேரம் வரத்தில் பார்த்தோன்னே கேட்குறாரு சாமி, நேற்று உன்னைய கிளம்ப சொல்லிட்டேனே, இன்னைக்கு ஏன் இன்னும் இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சுவாமி இந்த மாதிரி கேமரா இன்சிடெண்ட் சுவாமி அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். உடனே நம்ம உள்ளே போய் பேசுவோம் அப்படிங்கிறாரு. நேராக உள்ளே கூட்டிகிட்டு வர்றாரு டைனிங் ஹாலுக்கு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எல்லோரும் முன்னாலேயும் சொல்ல சொன்னார். இந்த மாதிரி கேமரா மிஸ் பண்ணிட்டேன், சக்திவேல் இப்படி சொன்னார் அப்படின்னோடனே அந்த ஆட்டோ டிரைவர் திருப்பி எடுத்து கொடுத்துட்டார் சாமி அப்படின்னோடனே அந்த ஆட்டோ டிரைவருக்கு நீ தேங்க் பண்ணியான்னு கேட்டார். ஆமாம் சாமி தேங்க் பண்ணேன். எப்படி தேங்க் பண்ணேன்னு கேட்டார். சாமி அவர் கேமராவை திருப்பி கொடுத்தனே 2 கையை எடுத்து ரொம்ப தேங்க்யூன்னு. அதை அப்படி சொல்லக்கூடாது, போய் அவரை கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னாரு. அந்த ஆட்டோ டிரைவரை கூட்டிகிட்டு வர சொன்னார். கூட்டிகிட்டு வரத்தில் 1 கிலோ ஸ்வீட்டும் 1 கிலோ காரமும் வாங்கிட்டு வாங்கினார். சரின்னு நான் இங்கேருந்து போகும்போதுலேயே ஒரு ஸ்வீட் 1 கிலோவும் காரமும் வாங்கிட்டு ஆட்டோ டிரைவர் ஸ்டாண்ட்லேருந்து கூட்டிகிட்டு நேராக வர்றோம். வந்தோடனே எனக்கு எனக்கு முன்னாடி சுவாமி அவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறாரு. இந்த மாதிரி நேற்று தொலைஞ்சு போன கேமராவை நீங்கள் பத்திரமா எடுத்து கொடுத்ததுக்கு இந்த பிச்சைக்காரனுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி ஏன் சார்பாக அவர் கேட்குறாரு. சொல்லிவிட்டு சாமி அன்னைக்கு அங்கே ஆசிரமத்தில் அவருக்கு வந்த பழங்களில் எல்லா பழத்தையும் ஒரு மஞ்சப்பை நிறைய எடுத்து அவர்கிட்ட கொடுத்து, இது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்தோடனே அவர் வாங்கினார். பார்த்திபன் இப்போ அந்த பையை வாங்கிக்கிடுவோன்னு சொல்லிட்டாரு. வாங்கி வச்சுக்கிட்டேன். நேராக இவரை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு, வீட்டில் சின்ன பிள்ளைங்க அவங்களோட ஒய்ஃப் எல்லோரும் இருப்பாங்க. அவங்ககிட்ட நடந்த இன்சிடெண்ட்டை சொல்லி, இந்த ஸ்வீட்ஸ் இருக்குல்ல, நான் வாங்கிட்டு வந்த சாமி வாங்கி கொடுக்க சொன்னேன், ஸ்வீட்டும் காரத்தையும் அவங்க கையில் கொடுத்து அவங்ககிட்ட தேங்க் பண்ணிவிட்டு நீங்கள் வரணும் அப்படின்னாரு. அப்போ ஒரு வழிமுறைகளில் ஒருத்தர் தேங்க் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம செய்ய வேணுங்கிறத ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பெர்ஃபெக்டாக சாமி சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் இது. இந்த ஒரு சிஸ்டமேட்டிக்கான விஷயம் இது. அதே மாதிரி சாமிகிட்ட இன்னொரு விஷயமும் பார்த்தேன். சாமி ஒரு விஷயத்தை எடுத்தால் நம்மளை செய்ய சொல்கிறாரு, ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு அப்படின்னா, நம்ம எல்லாமே இன்னைக்கு இயல்பு இப்போ வரைக்கும் என்ன உள்பட
நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோமோ அதை தான் சுட்டி காமிச்சிக்கிட்டே இருந்தோமே ஒழிய எது செஞ்சுருக்கோமோ அதை பாராட்டினதே இல்லை. சாமி எனக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு, எப்படி அதை செய்யணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, போய் செஞ்சுட்டு வர சொல்கிறாரு, திருப்பி வர்றேன், சாமி என்ன சொன்னாரோ அதுபடி செய்யலை, என் ரிசல்ட்டு தப்பு. அப்போ சாமி கூட இருந்த எல்லாருமே என்னை திட்டினாங்க, சாமியை தவிர. அப்போ நான் எனக்கு அந்த நேரம் சாமி முன்னால் மண்டி போட்டு உட்காந்துருக்கேன், என்னை அறியாமையே கண்ணீர் வருது. சாமி சொல்கிறாரு, பார்த்திபன் இது உன் தவறு இல்லை, உனக்கு எப்படி புரியணுமோ அப்படி நான் சொல்லாதனால நீ செஞ்ச தப்பு, உனக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லியிருந்தா நீ தப்பாக செஞ்சுருக்க மாட்ட, அப்போ இந்த தப்பு என்னோட தப்பு, உன் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு திருப்பி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் திருப்பி போய் செஞ்சுட்டு வரேன். அப்போ ஒரு நல்லா போனால் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே அந்த வேலை முடிஞ்சது. செஞ்சுட்டு வந்தோடனே சாமிக்கு ரொம்ப சந்தோஷம். சாமி சொல்கிறாரு, தேவகி நீங்கள் எல்லாரும் பார்த்திபன் செஞ்ச தப்பை மட்டும் பார்த்தீங்க, நான் அதை பார்க்கல, அவனுக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணி அவனை செய்ய சொன்னேன். ஆனால் அவன் இந்த பிச்சைக்காரனுக்காண்டி ஸ்பெண்ட் பண்ண டைம், அவன் சின்சியராக செஞ்சது, அதுதான் நான் பார்க்குறேன். நீங்கள் எல்லாரும் தப்பாக தான் பார்க்குறீங்க. ஆனால் அவன் எவ்வளோ டெடிக்கேட்டடாக பண்ணானுங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் தூக்கத்தை நினச்சதில்லை, இந்த பிச்சைக்காரன் வேலை பார்க்குறதா இருந்தால் தூக்கத்தை நினச்சதில்லை, பசியை நினச்சதில்லை, அவன் வேலையை நினச்சதில்லை. இந்த பிச்சைக்காரன் வேலையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவர் தூங்கவே மாட்டார் அப்படின்னு. அப்போ இதெல்லாம் எனக்கு ஒரு பாடம்.